Taste the Daily. காவலர்களால் அடித்துக் கொல்லப்பட்ட அஜித்குமார் மரணத்திற்கு நீதி வேண்டி மதுரையில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான RB உதயகுமார் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருப்புவனத்தில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அஜித்குமார் என்ற இளைஞர் காவலர்களால் அடித்துக் கொல்லப்பட்டார். காவல்துறையின் அராஜக செயலை கண்டித்தும் கொலை செய்யப்பட்ட அஜித்குமாருக்கு நீதி வேண்டியும் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 4 திசைகளிலிருந்தும் அதிர்ச்சி செய்திகள் வந்து கொண்டிருக்க முதல்வர் விளம்பரம் தேடுவதிலேயே குறியாக இருப்பதாக விமர்சித்தார். கொலை, கொள்ளை, கற்பழிப்பு என்ற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். இதில் காவலர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, காவல் நிலையத்துக்கும் பாதுகாப்பு இல்லை, காவல் நிலையத்துக்கு விசாரணை செல்பவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. இங்கே சிவகங்கை மாவட்டத்தில் மணப்புறத்தில் அஜித்குமார் என்கிற இளைஞர் விசாரணைக்கு அழைத்து செல்லப்படுகிறார். பிணமாக அவர் உயிர் பலி கொடுக்கப்படுகிறது. அவர் குடும்பத்தார்கள் முறையிடுகிறார்கள். ஆனால் நீதி கிடைக்கவில்லை. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கழுகுமலையில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் அதிமுகவில் இணைந்தனர். கழுகுமலை கழுகாச்சலமூர்த்தி கோவிலில் சாமி தரிசனம் செய்ய வந்த முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு முன்னிலையில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் ஏராளமானோர் அதிமுகவில் இணைந்தனர். கழுகுமலை நகர செயலாளர் முத்துராஜ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்ட கழகம் சார்பில் செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட கழக அவைத்தலைவர் PV பாரதி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் S பவுன்ராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். இந்நிகழ்வில் மயிலாடுதுறைக்கு வருகிற 17ஆம் தேதி வருகை தரவுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமியை வரவேற்பது தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டது. இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.